கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து சீக்கிரமா அவங்கள வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறதுன்றது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஒரு யங் லேடி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து மலக்குடல்ல கேன்சர் வந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு சின்ன பையன் வேற இருக்கான். அப்படின்னாலும் அவங்க வேலைக்கு போகணும், காப்பாற்றணும். ரோபோ இருந்ததுனால கேன்சரையும் கிளியர் பண்ணிட்டு ஆனஸையும் ப்ரிசர்வ் பண்ணி நார்மலா மோஷன் போற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஏதோ ரோபோவுக்கு நம்ம இப்படி ஒரு கீ கொடுத்து விடுவோம், அதுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அது போய் அப்படி பண்ணிடுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேமரா போட்டு அந்த ஆர்கனை பார்க்குறப்ப 3 மடங்கு பெருசாக தெரியும் லேப்ரோஸ்கோப்பியில். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரியில் 10 மடங்கு பெருசாக தெரியும். சில சர்ஜரியில் முக்கியமான நரம்புகள்லாம் வந்து நம்ம ஹேர் அளவுக்கு இருக்கக்கூடிய குட்டி குட்டி நரம்புகள்லாம் இருக்கும். அந்த நரம்புகளை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபல்க்ரம் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இப்படி அமுக்கி இது பண்ணுறது வயிற்றுல. ரொபாட்டிக் சர்ஜரியில் அவாய்ட் பண்ணப்படுது. அந்த மெஷின்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருமா, இல்லை அது திடீர்னு ஏதாவது இப்படி ஆடி கீடி ஏதாவது பிரச்சனை பண்ணிருமா, மானிட்டரை விட்டு எங்கேயாவது இப்படி இப்படி தலையை திருப்பினா கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே இயங்காது. எதனால ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது சார்? அது ஒரு மோனோபொலியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க வித் மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டாக்டர் யூபி ஸ்ரீனிவாசன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோபோட்டிக் சர்ஜரி. இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன, இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு நம்ம இந்த ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச நீங்கள் வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொன்னாலே மனுஷங்க எல்லார் மைண்டுக்கும் வர ஒரு விஷயம் என்னென்னா, ரோபோட்டிக் சர்ஜரினா ரோபோட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு லேமேன், ஒரு சாதாரண மனுஷனுக்கு ரோபோட்டிக் சர்ஜரினா என்னன்னு கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். ரோபோட்டிக் சர்ஜரியை பற்றி நீங்கள் இப்போ இந்த கேட்ட இதே கேள்வியை வந்து நிறைய பேஷண்ட்ஸ், லேமேன் மட்டும் இல்லை, நல்லா படித்தவங்களே வந்து ஜென்ரலாக ஓபியில் வந்து அவங்களுக்குமே இது பற்றின ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருக்க தான் செய்யுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ரோபோவுக்கு நம்ம இப்படி ஒரு கீ கொடுத்து விடுவோம், அதுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அது போய் அப்படி பண்ணிடுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால சில பேர் எனக்கு, சார் தயவு செஞ்சு எனக்கு ரோபோட்டை விட்டு ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க, நீங்களே பண்ணுங்கன்னு சொன்ன இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி ரோபோட்டிக் சர்ஜரினா வந்து நம்ம ஏதாவது ரோபோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதையா அனுப்பி பண்ணுற மாதிரியான சர்ஜரி கிடையாது ரோபோட்டிக் சர்ஜரி. இப்போதைக்கு சூழ்நிலை ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், தனித்தனியாக ஆர்ம்ஸ் இருக்கும். ஆர்ம்ஸ்ன்றது ஒவ்வொரு கை, நம்ம எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சர்ஜனுக்கு 2 கையை வந்து பேஷண்ட்டுக்கு வச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்னு இருக்கும். அந்த ஆர்ம்ஸில் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு கன்சோலில் கனெக்ட் ஆகிருக்கும். கன்சோல்னால் இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி கேம்ஸ் விளையாடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கன்சோலில் இருக்கும். அந்த கன்சோலில் என்னை மாதிரி ரோபோட்டிக் சர்ஜன்ஸ் அங்கே உட்காந்துருப்போம். அதில் நமக்கு பேஷண்ட் பக்கத்தில் இன்னொரு சர்ஜன் இருப்பாங்க. அவங்க அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் பேஷண்ட்டோட பாடியில் பொருத்திட்டு தென் அந்த கண்ட்ரோலை வந்து இந்த கன்சோலில் இருக்கிற சர்ஜன் கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்ஜன் இதில் இப்போ இவங்களுக்கு அந்த இதில் அங்கே ஒரு கேமரா கனெக்ட் ஆகிருக்கும் பேஷண்ட் பாடிக்குள்ளே. ஸோ அந்த கேமராவில் நல்ல பெரிய மேக்னிஃபைட் வியூ இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இயக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக் வந்து சர்ஜன்ட்ட தான் இருக்கும். ஸோ சர்ஜரி வந்து சர்ஜன் தான் பண்ணுவாங்க. பட் அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் பேஷண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். அது தானாக இயங்காது. அது வந்து சர்ஜனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபியர் வந்து தேவையில்லை. ஸோ பேசிக்காகவே எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் அண்ட் அந்த ஒரு டவுட்டுன்றது இதுவாக தான் இருந்தது. ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு அந்த பேரை கேட்டாலே ரோபோட்ஸ் தான் வந்து இந்த வேலைகள்லாம் செய்யும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அகெயின் அந்த டாக்டர் கிட்ட தான் இருக்குன்றதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அண்ட் இப்போ இருக்க ரோபோட்டிக் சர்ஜரி இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஹேண்டில் பண்ணிகிட்டும் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டை ரோபோட்டிக் சர்ஜரியில் அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் தான். ஸோ இவ்வளோ ஒரு எவல்யூஷனே நீங்கள் பார்த்துருக்கீங்க அரவுண்ட் சர்ஜரிஸ். இன்றைக்கி ரோபோட்டிக் சர்ஜரி எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக கொடுக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக முடிக்குது சார்? இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்சிவான சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிருக்கிறது. நான் வந்து முதல்ல பேசிக்காக ரோபோட்டிக் சர்ஜரிக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்ல, புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக
தனிப்பட்ட முறையில் ஒன்றுக்கும் எந்தெந்த இடத்துல அதோடைய அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லலாம். பேசிக் அட்வான்டேஜ்ன்றது இப்போ முதல்ல ஓப்பன் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இப்போ வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா வயிற்றில் பெருசாக ஒரு 1/2 அடி 1 அடிக்கு பெரிய கீறல் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து பிளட் லாஸ்ன்றது வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங்கோட சர்ஜரி பண்ணுறப்ப பிளட் லாஸ்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அதை நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போடுறோம், பெரிய புண்ணு, அந்த புண்களில் வந்து ஆறுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துச்சுன்னா அந்த சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ரெக்கவரி வந்து டிலே ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்னால நேச்சுரலாக ஹீலிங் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இது மாதிரி தடைப்பட்டுச்சுன்னா ரெக்கவரி வந்து டிலேட் ஆகும். ஒரு 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன்றது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பூன் மாதிரி ஒரு லேப்ரோஸ்கோப்பின்றது வந்தது. லேப்ரோஸ்கோப்பின்றது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு. ரொபாட்டிக்கும் மினிமல் இன்வேசிவ், லேப்ரோஸ்கோப்பியும் மினிமல் இன்வேசிவ். பட் லேடரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேப்ரோஸ்கோப்பி இருக்குது. ஸோ அதுவும் சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக பண்ணுறப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாங் இன்சிஷன்ஸ், பெரிய கீறல் போட்டு பண்ணுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருது. பிளட் லாஸ் கம்மியாகிடுச்சு. பேஷண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து புண்ணில் சீல் வைக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு. அதனால் வலியும் வந்து சின்ன ஹோல்ன்றதுனால வலியும் கம்மியாக இருக்கிறப்ப 10 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன்றது வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சி 2 நாள் 1 நாள். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து டே கேர் சர்ஜரின்ற லெவலுக்கு சில கேசஸ்க்கெலாம் வந்துருச்சு அந்த லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ. ஸோ அந்த வந்த நாலெட்ஜை வச்சு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்தது தான் வந்து ரொபாட்டிக் சர்ஜரின்றது. ஸோ இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பிலையும் அதே மாதிரி ஹோல்ஸ் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுறோம், நுண்துளை ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது. ரொபாட்டிக் சர்ஜரியும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ண போகிறோம். பட் இதுக்கும் அதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நம்ம இந்த பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அந்த கேமராவை போட்டு உள்ளே பார்க்குறோம் நம்ம வயிற்றுக்குள்ளேயோ, இந்த ஹார்ட் எல்லாத்துக்குமே ரொபாட்டிக் சர்ஜரி வந்துருச்சு இப்போது. ஸோ கேமரா போட்டு அந்த ஆர்கனை பார்க்குறப்ப லேப்ரோஸ்கோப்பியில் உங்களுக்கு 3 மடங்கு மேக்னிஃபிகேஷன் இருக்கும். 3 மடங்கு பெருசாக தெரியும் லேப்ரோஸ்கோப்பியில். அதே இது இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் 10 மடங்கு பெருசாக தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு ரத்தம் கசிய போகுதுன்னா அங்கே அது ஆர்பிசியாக வர்றப்பவே தெரிஞ்சிற அளவுக்கு பிகர் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். அப்போ நமக்கு உடனே அதை நம்ம வந்து டீல் பண்ணிட முடியும். சில சர்ஜரியில் முக்கியமான நரம்புகள்லாம் வந்து நம்ம ஹேர் அளவுக்கு இருக்கக்கூடிய குட்டி குட்டி நரம்புகள்லாம் இருக்கும். அந்த நரம்புகளை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொபாட்டிக் சர்ஜரியில் நல்ல கண்கூடாக தெரியும். அப்போ அதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறப்போ அதனால் வரக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரொபாட்டிக் சர்ஜரியில். ஸோ பிளட் லாஸ் கம்மியாயிருது. சேம் ஹோல்ஸ் தான் போட்டு பண்ணால் கூட பிளட் லாஸ் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் பிளட் லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரெக்கவரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று முக்கியமானது, பெயினுமே வந்து ஆஃப் லேட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பார்க்குறோம், அதை நம்ம மற்ற ரொபாட்டிக் சர்ஜன்ஸும் கிளைம் பண்ணுறாங்க. பெயின் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் போடுற ஹோல்ஸில் விட ரொபாட்டிக் சர்ஜரியில் போடுற ஹோல்ஸில் பெயின் வந்து கம்மியாக தான் வருது. அதுக்கு என்னென்னா, அந்த லேப்ரோஸ்கோப்பியில் வந்து ஹோல்ஸ் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து சர்ஜன்ஸ் கையில் ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த ஃபல்க்ரம் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இப்படி அமுக்கி இது பண்ணுறது வயிற்றில். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொபாட்டிக் சர்ஜரியில் அவாய்ட் பண்ணப்படுது. அந்த மெஷின்ஸ் வந்து ரொம்ப ஒரு துல்லியமாக அந்த இடத்துல மட்டும் அது இதாகிட்ருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் ஒரு அப்டாமினல் வால் வந்து ரொம்ப இல்லாததுனால பெயினுமே வந்து ரொம்ப லேப்ரோஸ்கோப்பிக்கு நம்ம ஒரு 25% ஓப்பன் சர்ஜரி 100% பெயின்னு சொன்னோன்னா, லேப்ரோஸ்கோப்பிக்கு ஒரு 25% பெயின் சொன்னால் இதை வந்து ஒரு 10 to 15% தான் இதில் பெயின் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பட் இப்போ ஒரு புது சொல்யூஷன் நம்ம பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போய் சொன்னோன்னா, அவங்க அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை தாண்டி இதில் ஏதாவது கான்சிக்வன்ஸ் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது கான்சிக்வன்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியில் இருக்குமா? அதாவது எல்லாருக்குமே இருக்கிற ஃபியர் வந்து நீங்கள் சொன்ன கேள்வியை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மெஷின் வந்து ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருமா, இல்லை அதுவாக திடீர்னு ஏதாவது இப்படி ஆடி கீடி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மாதிரியாக நடக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மெஷினை வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி, ஏன்னா அந்த மெஷினில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் நான் சொல்லணும். லேப்ரோஸ்கோப்பிக்கும் ரொபாட்டிக் சர்ஜரிக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, ஹாப்டிக் சென்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம டாக்டைல் ஃபீட்பேக் இல்லைனா ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மெஷின் தான் பேஷண்ட் பாடிக்குள்ளே இருக்கும். நம்ம இங்கேருந்து
ஒரு கிட்டத்தட்ட ப்ளூடூத்தில் இயக்குற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒயர்டாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஸோ சர்ஜனுக்கு வந்து அங்கே உள்ள டிஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற சென்சேஷன் இருக்காது. ஓகே அங்கே தொடுறது, நம்ம போனை தொட்டாலும் அது ஏதோ காற்றுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக், அந்த தொடுற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் வேகமாக இப்படி இப்படின்னு ஏதாவது ஆட்டிட்டோம், இல்லை பார்க்காம வைக்காமல் இப்படி இப்படின்னு ஏதாவது இது பண்ணிட்டோம்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு இரத்த குழாயவோ இல்லை வேறு ஏதாவது உறுப்புகளையோ டேமேஜ் பண்ணிடுமோ அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே ஏன்னா அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சர்ஜனுடைய பார்வை வந்து இந்த மானிட்டரை விட்டு எங்கேயாவது இப்படி இப்படி தலையை திருப்பினா கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே இயங்காது. ஓகே இந்த சென்சார் நம்ம இப்போ நான் வந்து இந்த மானிட்டரை பார்த்துட்டு இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே ஆர்கன்ஸ் அங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. நான் இங்கேருந்து பார்த்து இப்படி சிசரையோ அதை வச்சு இப்படி கட் பண்ணிட்டு இருக்கப்போ நான் தற்செயலாக இப்படி திரும்பினேன்னா அங்கே வந்து அது ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த ஆர்ம்ஸ் வந்து மூவ் ஆகாது, அசையாது, ஓகே அப்படியே லாக் ஆயிரும். திரும்ப நான் அந்த மானிட்டரை பார்த்து நான் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன்னா தான் அது மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மெஷினரியில் வச்சுருக்காங்க. மோரோவர் இந்த மூமெண்ட்ஸ்லையுமே வந்து நம்ம கொடுக்குற மூமெண்ட்டை விட அங்கே உள்ள மூமெண்ட் ரொம்ப ஃபைனர் மூமெண்ட்ஸாக இருக்கும். நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் நகட்டினோம்னா அங்கே வந்து 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் தான் மூவ் ஆகுற மாதிரி நம்ம செட்டிங்லாம் வச்சுருப்போம். ஓகே அப்புறம் வந்து இங்கே நம்ம கையில் இருக்கக்கூடிய ட்ரெமர்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து போகாது. ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஓகே நம்ம இங்கே இதை எப்படி இது பண்ணிட்டனாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அந்த ட்ரெமர் போகாது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே அது வந்து ரொம்ப சேஃபராக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு நடுவில் அது வேலை பார்த்துட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ஏதோ கரண்ட் போச்சு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா யூபிஎஸ் பேக்கப் இருக்கும். அதில் ஓகே நமக்கு அந்த சர்ஜரியை சேஃபாக பேஷண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கோ, இல்லைன்னா சேஃபாக நடுவில் நிறுத்திட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறதுக்கு நல்லதாக பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யூபிஎஸ் பேக்கப் இருக்கும் அந்த இதில். ஸோ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லஸ்ட்டு R&D பண்ணி அதை ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே வந்து புதுசாக இருக்குது சார். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்ட உடனே நிறைய ஃபியர் தான் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து, இப்போது ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் இவங்களுக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? அதாவது ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து அதோடைய இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஆர்ம்ஸ் அங்கே பொருத்தியிருப்போம்னு சொல்லிட்டு அதில் சிசரு அப்படி கிராஸ்பர்ஸ்னு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஓப்பன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதில் இருக்கும். அதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரிஸ்டட்னா ஸ்ட்ரெயிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இல்லாமல் நம்ம கை எப்படி இங்கே ஒரு ரிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்ட் இருக்கும். ஓகே அது ஒரு 7 degrees ஆஃப் ஆங்கிளில் நம்ம கை எப்படிலாம் போதும் அந்த மாதிரிலாம் போகும். 360 degrees அதை ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2 கையை வந்து மினியேச்சராக 2 கையை கொண்டு போய் வயிற்றுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் போய் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்மளால் பண்ண முடியாத தையல் போடுறதோ இல்லை டிசெக்ஷன் பண்ணுறதோ உள்ள கிரெவிசஸில் வந்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்தப்போ அவங்க வந்து அதை வந்து யூராலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எஸ்பெஷலி ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்னு ஜென்ஸுக்கு வந்து வயதானவங்களுக்கு வர மாதிரியான அது ஒரு ப்ராஸ்டேட்டில் உள்ள ஒரு ப்ராப்ளம். வயதானவங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் கம்மி வயசுக்காரங்களுக்கும் வரலாம். ஸோ அதிலெல்லாம் வந்து நரம்புகளை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப சொல்லியிருந்தேன், ஒரு ஹேர் அளவுக்கு இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் இருக்கும் அதில். அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அதை ப்ரிசர்வ் பண்ணால் தான் அவங்களுடைய ஆண்மைத்தன்மை வந்து தக்க வைக்கப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த இதில் அந்த 10 மடங்கு பெரிய விஷன் ப்ளஸ் அந்த துல்லியமான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இயக்கத்தினால நம்ம அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அந்த டெப்த்தில். ப்ராஸ்டேட்ன்றது நம்மளுடைய இடுப்பு எலும்புடைய இதில் கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, இப்படி குறுகலான ஒரு இடத்துல. ஸோ அதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பங்களிப்பு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி ரெக்டல் கேன்சர்னு சொல்லக்கூடிய மலக்குடல் கேன்சரு, உணவு குழாயில் வரக்கூடிய கேன்சர்லாம் வந்து நம்ம செஸ்ட்டுக்குள்ளே இருக்கும், ஈசோவேஜியல் கேன்சர்னு சொல்லிட்டு. அதில் பண்ணுறப்ப அங்கே முக்கியமான நரம்புகள் இருக்குது, நமக்கு மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு உண்டான நரம்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு வராத மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ரோபோட்டிக் சர்ஜரிலாம் உதவுன்றதை சொன்னீங்க. இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி, இது 3 கேட்டகரிஸ் இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு இது 3த்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் சொல்லுவீங்க சார்? இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்றது வந்து எல்லா வியாதிகளுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சும்மா ஒரு ஜோவியலாக சொல்கிறேன்,
சாதாரண பைல்ஸுக்கு கூட நீங்கள் ஏதாவது லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு இப்போ ஜனங்களுடைய இது அந்த மாதிரி இருக்குது. எங்கேயாவது நமக்கு ஒரு நல்லது வலி இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் நடந்துருமா அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி கேட்குறப்ப எங்கெல்லாம் ஸ்பேசஸ் இருக்குப்போ வயிறாகட்டும், இந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள், இந்த மாதிரியான உறுப்புகளில் எதுக்கு ஆப்ரேஷன்னாலும் அங்கே வந்து நமக்கு ரோபாட்டிக் சர்ஜரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோபாட்டிக்ஸ் அப்போது ஒரு நோயாளிக்கு வந்து இப்போது இப்படி ஒரு ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மலக்குடல் கேன்சரே சொல்கிறேன் நான். மலக்குடல் கேன்சரில் வந்து எப்படி இந்த ப்ராஸ்டேட்டிக் கேன்சரில் நரம்பு வந்து ஆண்மைத்தன்மைக்கு முக்கியமோ அதே மாதிரி மலக்குடல் கேன்சர்லேயும் இந்த நரம்புகள் அந்த பக்கமாகவும் போகுது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது டாக்டருக்கு. வெறும் கேன்சர்லேருந்து மட்டும் விடுதலை கொடுக்கறதுன்றதை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு நோயாளிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இதை இப்போ உபயோகப்படுத்தி பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறப்ப வசதி இருந்தால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக போகுது இல்லையா? ரோபாட்டிக் சர்ஜரினா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ அதுக்கு ஓகே இல்லை, அதெல்லாம் இன்சூரன்ஸில் இப்போ கவர் ஆகுது நிறைய வியாதிகளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கிறப்ப அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து டாக்டராக எங்களுக்கு இருக்குது. நம்ம சொல்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணித்தர மாதிரி இருக்கும். ஸோ என்னோட அடுத்த கேள்வி உங்களோட பதிலே இருக்குது சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோடது வந்து சர்ஜரி பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்குறது தான் ஒரு டாக்டரோட பொறுப்புன்றது. இப்போது இந்த வகையில் நீங்கள் காஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம காஸ்ட் பிரேக் டவுன் வந்து பண்ணுவோம் சார். எதனால் ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது சார்? எப்போவுமே ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பொருள் வரப்போ அதுக்குன்னு உண்டான ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்துருச்சு, அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அவங்க வைக்கிற அவங்க அஃப்கோர்ஸ் அது நிறைய R&D எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட கோடிகளை செலவழித்து ஒரு இது வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போ அவங்களுக்கு அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ ஒரு மெஷின் மட்டும்தான் இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்றப்ப அவங்க வைக்கிற ப்ரைஸ் எல்லாம் அப்படி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக புதுசாக நிறைய கம்பெனிகள்லாம் ரோபோஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து இண்டிஜினஸ் ரோபோஸ் நம்ம இந்தியாவிலேயே வந்து மேக் இன் இந்தியாவே ரோபோ வந்துருச்சு. வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ அதில் வேலை பார்த்தவங்களுமே ஃபாரினில் உள்ள ரோபோக்களில் வேலை பார்த்தவங்க தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதனால் குவாலிட்டி வைஸ் ஒன்றும் காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ரிசல்ட்ஸ் வந்து சேம் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் இந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுமே நம்மளால். ஸோ அதனால் காஸ்ட் வந்து இருந்த மாதிரி அபரிமிதமான காஸ்ட் எதுவும் இல்லை. இப்போது ஒரு 50,000 to 75,000 நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 to 3 lakhs ஒரு சர்ஜரிக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது நார்மல் சார்ஜஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து அதே இது உங்களுக்கு 50,000 to 75,000 அந்த அளவுக்குன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஏர்லி ரெக்கவரி. ஒருத்தங்க வந்து ஒரு பிரெட் வின்னர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 15 நாளோ 20 நாளோ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஓப்பன் சர்ஜரியோ ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு, அப்போ அந்த 15 டேஸ்க்கு அவருடைய அந்த ஒர்க்குடைய அந்த லாஸ் இருக்கு இல்லையா, சேலரியோ ஏதோ வராமல் இருக்கிறது, அதை காட்டிலும் 5 நாளில் அவர் நல்லாயிட்டு அவர் திரும்ப வேலைக்கு போனால் அவர் அதை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கும் வந்து சீக்கிரமான ஒரு ரெக்கவரி, பெயின் ஃப்ரீயான ஒரு லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறப்ப இந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து அது மேட்ச் பண்ணுது. பொதுவாக நிறைய பேருக்கு மேட்சாக தான் ஆகுது. பட் இன்சூரன்ஸஸும் இப்போது நிறைய கவர் ஆகிறதுனால ஓரளவுக்கு இப்போ வந்து அஃபோர்டபிலிட்டி இஷ்யூன்றது பெருசாக தெரியல எனக்கு. அதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கவுண்ட்ஸ் இருந்தது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து 10 கவுண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு 14 இல்லை 15 கவுண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு 10 தடவைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஒர்க்கிங். அது வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட 10 ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றப்ப அதோடைய காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ உள்ள நம்ம இண்டிஜினஸ் ரோபோ ஆகட்டும், வேறு சில கம்பெனிஸோட ரோபோஸ்லாம் வந்து அந்த கவுண்ட்டுன்ற இது அவங்க எடுத்துட்டாங்க. அது மக்களுக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது எடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே காஸ்ட் குறைஞ்சிருது. ஸோ குவாலிட்டியில் எங்கேயும் எதையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம கிட்டக்க இருக்கிறதுலே வந்து இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் அபவுட் ரோபோட்டிக் சர்ஜரி. இதை நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு, ரோபோட்டிக் சர்ஜரி பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ட்ரெடிஷ்னல் சர்ஜரியை விட எனக்கு பெயின் வந்து கம்மியாக இருக்குமா? கட்டாயமாக.
ஏன்னா ட்ரெடிஷ்னல் சர்ஜரியோடைய பெயின் ஸ்கோர் நம்ம வந்து 100ன்னு கொடுத்தோம்னா ரொபாட்டிக் சர்ஜரியோட பெயின் ஸ்கோர் வந்து 10 to 15% தான். ஓகே, சூப்பர். ரோபோட்டிக் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் ரெக்கவரி? கேஸ் பேஸ்டாக இதை சொல்லணும். நம்ம ஒரு மேஜர் கேஸ்னு வச்சுக்கோமே, ஒரு மலக்குடல் கேன்சர் மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 5 டேஸ்லேருந்து 6 to 7 டேஸ் மேக்ஸிமம். ஏன்னா அந்த மலக்குடல் சர்ஜரியை பொறுத்தளவுக்கு நம்ம குடலை வந்து கேன்சரை கட் பண்ணிவிட்டு திரும்ப குடலை இணைச்சிருப்போம். அந்த இணைச்ச குடல் வந்து நல்லபடியாக உள்ள ஆறி நோயாளி வந்து நார்மலாக வந்து அவங்க டாய்லெட் போன மாதிரி போகணும், மலம் கழிச்சிருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் ரெக்கவரின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் வந்து அது வந்து 5 to 7 டேஸ் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் சர்ஜன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மோஷன் போயிருந்தாலும் கூட 5 நாளில் அவங்க மோஷனே போயிருந்தாலும் கூட இந்த புண்ணு ஆறுறதுக்குன்றது வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ அது வந்து 10 to 15 டேஸ்னால் இது ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். ஓகே. ரோபோட்டிக் சர்ஜரி எதனால எக்ஸ்பென்சிவாக இருக்குது? அது ஒரு மோனோபொலியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க. முன்னால் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கவுண்ட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து 10 கவுண்ட்டுக்கு மேலே வேலை பார்க்காது. நல்லா வேலை பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் 10 சர்ஜரிக்கு மேலே அந்த கருவிகளை யூஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ உள்ள இதுகளில் அப்படி கிடையாது. கேன் ரோபோட் மேக் மிஸ்டேக்ஸ்? அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா, ரோபோட்டா இல்லை சர்ஜனா? ரோபோட் வந்து மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல தரமான ரோபோக்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. அதுலேயே சேஃப்டி நிறைய வச்சுருக்காங்க. சர்ஜன் வந்து அந்த ஆப்ரேஷன் ஃபீல்ட்லேருந்து கண்ணை வெளியில் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து இயங்காது, அது ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அது ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் நம்மளுடைய மூமெண்ட்ஸ் வந்து ட்ரெமர்ஸ் நார்மலாக நம்ம ரொம்ப நேரமாக ப்ரொலாங்டாக சர்ஜரி பண்ணுறப்ப கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எப்படி இருந்தாலும், எவ்வளோ இளைஞர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு டயர்ட்னஸில் கையில் ஒரு சின்ன ட்ரெமர் இருக்கும். அது வந்து ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்து அந்த ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கனால அது வந்து நோயாளிக்கு வந்து அந்த ட்ரெமர்ன்றது போகாது. இது ஒரு அட்வான்டேஜ். ஒரு பவர் ஃபெயிலியர் ஆர் திடீர்னு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மிடில் ஆஃப் தி சர்ஜரி என்ன ஆகும்? இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்து எல்லா ரோபோவுமே ஒரு யூபிஎஸ் பேக்கப்போட தான் இருக்கும். சர்ஜரி திடீர்னு ஒரு பவர் ஃபெயிலியர் வந்தால் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த 1/2 hourக்குள்ளே முடிஞ்சிடுற மாதிரியான ஒரு ஸ்டெப்பில் இருந்தாலும் நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில் வரலாம். இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக பேஷண்ட்டுடைய வயிற்றுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துட்டு ஃபர்தர் ப்ரொசீஜரை வந்து நம்ம ஒரு லேப்ராஸ்கோப்பியோ ஏதோ போட்டோ, இல்லை லேப்ராஸ்கோப்பிக்குமே நமக்கு பவர் பேக்கப் இல்லை அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி ஏதாவது பண்ணி அந்த சர்ஜரியை சேஃபாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா சர்ஜன் வந்து பெட்சைட் சர்ஜன், அந்த பேஷண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சர்ஜனும் இருப்பாங்க. கன்சோல் சர்ஜன்றவர் ஒரு மெயின் ரோபாட்டிக் சர்ஜன் இங்கே இருப்பாங்க. இவர் திரும்ப போயிட்டு அந்த பெட்சைட் சர்ஜனோட சேர்ந்துட்டு சர்ஜரியை வந்து சேஃபாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ என்ன ஆனாலும் அந்த சர்ஜரின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆமாம். டெலிகேட் ஆர்கன்ஸ், நம்மளோட லிவர், ஸ்டொமக், இந்த மாதிரி ஆர்கன்ஸில் வந்துட்டு நம்மளோட ரோபோட்டிக் சர்ஜரி வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? லிவர், எஸ்பெஷலி நம்ம லிவர் அண்ட் பேங்க்ரியாஸை பற்றி இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த 2 ஆர்கன்ஸில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் வந்து உலகளாவிய லெவலில் எல்லாருமே வந்து லிவர் அப்படின்னாலே இல்லை பேங்க்ரியாஸ் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு டெலிகேட் ஆர்கன்ஸ். எப்படின்னா லைட்டாக தொட்டாலே ப்ளீட் ஆயிரும், இந்த மாதிரியான ஒரு நிறைய ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வாஸ்குலர் அனாட்டமின்னு சொல்லுவோம். அதாவது அதில் போகக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப துல்லியமாக பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷன். இதை வந்து ஓப்பன் சர்ஜரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரீசெண்ட் இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் லேப்ராஸ்கோப்பியில் சில பேர் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். லேப்ராஸ்கோப்பியில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிஸ்டெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்ததுனால சில இடங்களில் வந்து லிவரில் வந்து நம்மளால் அப்ரோச் பண்ண முடியல. பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் சிரமத்தோடு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த ரிஸ்ட்ஸோட இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் நல்ல ரொட்டேஷன் ப்ளஸ் ரிஸ்ட் மூவ்மெண்ட் 7 degree ஆஃப் ஆங்குலேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த லிவரில் பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணால் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரியாக வந்துருச்சு. மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியை பொறுத்தளவுக்கு ரொபாட்டிக் சர்ஜரி லிவருக்கும் சரி, பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸு இல்லை பேங்க்ரியாஸில் வரக்கூடிய வேறு சில க்ரானிக் பேங்க்ரியாட்டைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு சில சர்ஜரிஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைமாக நான் முதல்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இதில் குவாலிட்டி ஆஃப் லைஃபு, ஒரு ஏர்லி ரெக்கவரி டு ஒர்க். அதாவது ஒரு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து சீக்கிரமாக அவங்கள வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறதுன்றது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அஸ் டாக்டர்ஸ் சொல்கிறேன். நல்லது பண்ணால் எப்போவுமே யாருக்குமே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு யங் லேடி
இந்த சர்ஜரி நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பண்ணேன். இந்த சர்ஜரி பண்ணுறப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 35 வயசோ என்னவோ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு மலக்குடலில் கேன்சர் வந்துடுச்சு. மலக்குடலில் வரக்கூடிய கேன்சரை பொறுத்த அளவுக்கு அது நம்ம ஆசன வாயிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரத்தில் உள் பக்கமாக இருக்குன்றதை பொறுத்து தான் ஒரு நோயாளி வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்ததுக்கப்புறம் டாய்லெட் போகிறது, மோஷன் போகிறதுன்றது வந்து நார்மலாக போகிற மாதிரி போக முடியுமா ஆசன வாய் வழியாகவே, இல்லைன்னா அந்த மீதி இருக்கிற குடல் எடுத்து நம்ம வயிற்றோட மேல் பகுதியில் இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க ஒரு பை மாட்டிட்டு கோலாஸ்டமி பேக்குன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் வச்சுட்டு அதில் மோஷன் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது வந்து அந்த ஆசன வாயிலிருந்து மலக்குடலில் எவ்வளோ தூரத்தில் அந்த கேன்சர் இருக்குன்றத பொறுத்து. ஒரு 5 சென்டிமீட்டர்லாம் தள்ளி உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நார்மலாக போகிற மாதிரியே அவங்களுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கட்டியை கட் பண்ணி எடுத்துகிட்டு குடலை இணைச்சிட முடியும். பட் ஆசன வாயிலிருந்து அதுக்கு அந்த 5 சென்டிமீட்டருக்கு கம்மியான ஒரு தொலைவில் இருந்தால் நம்ம வந்து கேன்சருக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த கேன்சராக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கட்டியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. கட்டியை சுற்றி கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் கட்டி அடுத்தாக்கில் வர்றதோ இல்லை பரவாமல் இருக்கிறதோ இருக்குன்றனால நம்ம எல்லா கேன்சருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கேயும் அதே பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனைனா அந்த ஆசனவாய் பக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம ஆசனவாயோடு எடுத்தால் தான் அந்த கிளியரன்ஸ். ஓகே. அப்படி இல்லைன்னா கிளியரன்ஸ் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த லேடிக்கு பாவம் அவங்க ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் 5 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு இதோடு வராங்க. அவங்களுக்கு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு சின்ன பையன் வேறு இருக்கான். அதனால் அவங்க வந்து வேலை பார்த்து அந்த பையனை வந்து எப்படினாலும் அவங்க வேலைக்கு போகணும், காப்பாற்றணும். அவங்க பண்ணுற வேலை வந்து சமையல் வேலை. சமையல் வேலை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோமா பேக்குன்னு இந்த பேக் கோலாஸ்டமி பேக்குன்றது வந்து ஸ்டோமா பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டோமா பேக்கை வச்சுட்டு அவங்க வந்து யார் வீட்டுக்கும் போய் சமைக்க போக முடியாது இல்லையா, யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து லக்கிலி நம்ம அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வந்து நம்ம ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவங்க முத இந்த ரோபோ ஒன்று அவைல் பண்ணாங்க, அங்கே வாங்கினாங்க. புவர் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இது வந்து இந்த பேஷண்ட்டுக்காகவே வாங்கின மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே. அந்த டைமில் தான் இந்த பேஷண்ட் வந்திருந்தாங்க எங்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு. ஸோ அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ரோபோவை யூஸ் பண்ணி பண்ண முடிஞ்சதுனால இதே சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியோ இல்லை சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோப்பியில் கூட அவங்களுக்கு அந்த ஆசன வாயை ப்ரிசர்வ் பண்ணி பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் ரோபோ இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆனஸை ப்ரிசர்வ் பண்ணி கேன்சரையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஆனஸையும் ப்ரிசர்வ் பண்ணி நார்மலாக மோஷன் போகிற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டு இப்போ அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். வந்து இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க, ஒரு 5 இயர்ஸ் கழித்து வந்து பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேலைக்கெல்லாம் போகிறாங்க கம்ஃபர்டபுளாக. இந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரியில் நம்மளால் கொடுக்க முடியாது. லேப்ரோஸ்கோப்பிலையும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்மளால் கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து அது ரொம்ப ஒரு அந்த ஆனஸை ப்ரிசர்வ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்திருந்தால் நம்ம நார்மலாக லேப்ரோஸ்கோப்பிலே பண்ணிட்டு இருக்க முடியும். அது 5 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுனால நம்ம கிளியரன்ஸும் கொடுக்கணும். அதே நேரம் அந்த கொடுக்குற கிளியரன்ஸ் கொடுக்குறதுக்கு அங்கே ஸ்பேஸும் கிடையாது. ஸ்பேஸ்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸு. பட் இந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுன்றதுனால நம்மளால் போய் அதை பண்ண முடிஞ்சுது. ஸோ அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ஜரி அப்படின்றது வந்து இந்த வெறும் அந்த ப்ராப்ளமை க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்கறதுக்கு நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக நிறைய பேருக்கு கிடைக்குது, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலமாக கிடைக்குதுனால அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுருக்கேன், மித் பிரேக்கிங் கிரவுண்டுன்றது. சில மித் நான் சொல்கிறேன் ரிலேட்டட் டு ரோபோட்டிக் சர்ஜரி. இது வந்து மித் ஆர் ஃபேக்டான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். சர்ஜரிஸை மோர் எக்ஸ்பென்சிவாக காட்டுறதுக்காக தான் ரோபோட்டிக் சர்ஜரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மித்து தான். ஓகே, நீங்கள் சொன்ன ஸ்டோரியிலே அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. செகண்ட் ஒன் வந்துட்டு ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக சர்ஜிக்கல் ரிஸ்க் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும். டு சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ரூ. ரொம்ப வயசானவங்க ஒரு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ண முடியாது. அது மித்து தான். கட்டாயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அந்த பெயின் எல்லாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ரொபாட்டிக்காக பண்ணுறப்ப டக்குன்னு அடுத்த நாள் அவங்க ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, அந்த வலி இல்லாததுனால. ஸோ அந்த பிளட் லாஸும் கம்மியாக இருக்குது, வலியும் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கமிங் டு த ஃபைனல் கொஷின்,
இன்றைக்கி வந்து நம்ம ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இதை பற்றிலாம் நம்ம வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் இது வந்து ட்ரெடிஷ்னல் சர்ஜரிலேருந்து இன்றைக்கி இது எவால்வ் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, ஏஐ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வர போகுது சார்? நீங்கள் இந்த பேட்டி ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த ரோபோ போய் ஆப்ரேட் பண்ணுமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல. ஆமாம் சார். டாக்டர் பண்ணுவாரா, ரோபோ போய் ஆப்ரேட் பண்ணுமான்ட்டு. 10 வருஷத்தில் ரோபோ போய் ஆப்ரேட் பண்ணுமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. கட்டாயம் அப்படி ஒரு நாள் வரும். கம்ப்ளீட்டாக ரோபோ பண்ணுறது. இப்போமே வந்து பிக்ஸ்லலாம் பண்ணிட்டாங்க. ஓகே. சில சர்ஜரிஸ் மட்டும். உதாரணத்துக்கு இந்த கால் பிளாடர் சர்ஜரி, பித்தப்பை கற்களுக்கு பண்ணக்கூடிய கால் பிளாடர் ரிமூவல் சர்ஜரி, கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ரேஷன் பேர். ஸோ அந்த சர்ஜரியை வந்து இப்போ வந்து பிக்ஸில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக ரோபோ வந்து அதுவே போய் ஃபுல்லாக பண்ணி அந்த கால் பிளாடரை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள் ஆகிறப்போ அடுத்தடுத்து ஹியூமன்ஸ்லேயும் அந்த இது வரும். ஒரு நாள் வந்து ரோபோ தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி வரும். இன்றைக்கி கேட்குறதுக்கு இது ஆச்சரியமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் இதெல்லாம் ஒரு நார்மலைஸ்ட் விஷயமா மாறலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேர் லைஃப்பை நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் இன்க்ளூடிங் மீ ஹியர். தேங்க்யூ.